டவரையும் தனி கம்பெனியா ஆக்கி ஒரு தனி நிறுவனம் ஆக்கிட்டோம்னா நம்ம லேண்ட்லைன் செக்டர் நஷ்டத்தில் இருக்கும், மொத்தத்தில் நஷ்ட கம்பெனி ஆகிடும். அதுதான் அவங்களோட திட்டம். அதை முறியடிக்க வேண்டும் என்பதும் நம்மளோட ஒரு கோரிக்கை. அடுத்து பாத்தீங்கன்னா 4G ரிலையன்ஸ் ஃப்ரீயா கொடுக்கலாம். அவங்க 3 மாசம் ஃப்ரீயா கொடுக்க வேண்டிய ஒரு இதை அடுத்தது பிளானை மாற்றி திருப்பி அடுத்த 90 நாள் கொடுக்குறாங்க, 180 நாள். அடுத்தது என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இதற்கு மத்திய அரசு சேவை பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இதனால செக்ரட்டரி டெலிகாம மாத்திருக்காங்க. இன்னைக்கு செக்ரட்டரி டெலிகாம இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். நாளைக்கு பாலிசி டிசிஷன்ல செக்ரட்டரி டெலிகாம் ஒரு மெம்பர். எந்த பாலிசி டிசிஷனும் டெலிகாம் ரிலேட்டடா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஒரு செக்ரட்டரி டெலிகாம இன்னைக்கு யாரையும் நியமிக்கல. அந்த சூழ்நிலையில மத்திய அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெம்பர் சர்வீசர், மெம்பர் ஃபைனான்ஸ், இன்னும் மெம்பர் டெக்னாலஜி கழிஞ்ச 3 மாசம் மட்டும் அந்த பதவிகளும் காலியா இருக்கு. அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இதுகள் எதுவுமே காலியா இருக்கிறதுனால எந்த மத்திய அரசு எந்த முடிவுகளும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 4G ஸ்பெக்ட்ரம், பிஎஸ்என்எல் 4G ஸ்பெக்ட்ரம் கொடுக்கல, இதுவரை கொடுக்கல. ரிலையன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம பின்னால்தான் போக வேண்டியது இருக்கு. பின்னால போனா அதுக்கு முன்னாடி எல்லா சர்வீசஸையும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ் இங்க வர மாட்டாங்க, அங்கேயே இருந்துருவாங்க, அதுலயே இருந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் இருக்கு. நமக்கு ஃப்ரீயா 4G ஸ்பெக்ட்ரம் கொடுக்கணும்னு உள்ளது நம்மளோட என்னோட பிரதான கோரிக்கை. இந்த 4 கோரிக்கையும் வலியுறுத்தி நாம் இந்த பேரணி நடத்தி கொண்டிருக்கோம்.